Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்காக நான் சன்னாவை ஒரு 7 to 8 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி 5 to 6 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சன்னா இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கான மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க அனியன், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சன்னா மசாலாக்காக சிம்பிளாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4 to 5 minutesக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுமே நமக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 minutes ஆச்சு. மசாலா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக குக் ஆகி ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரும்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சன்னாவை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா குக் பண்ணி வச்சுருந்த வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுமே இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கிரேவி திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோலே பட்டூரே கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தாவே தெரியும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சோலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஃபைனலாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோலே வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.